என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது மட்டுமே இதற்கு தீர்வு, வாக்களிப்பது மட்டுமே இதற்கு தீர்வு, வாக்களிப்பது மட்டுமே இதற்கு தீர்வு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். அடிமையாக வாழ்வதை விட போராடி சாவதே மேலானது என்கிற கோட்பாட்டிற்கு இணங்க தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய புனித போராடி அண்ணன் பழனி பாபா அவர்களுடைய புகழை போற்றுகிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி எதற்காக புனித போராளி பழனி பாபாவை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கு. குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தில் கூடிய மக்களுக்கே இருக்கு. இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே புனித போராளி பழனி பாபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால், அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு இஸ்லாமியன் கூட திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவர் சாகம் நொடி வரை எதிர்த்து போராடியது ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி. ஆனால் கருணாநிதி முதுகிலே குத்துகிற துரோகி. நீ எதிரியை விடு, துரோகிக்கு எதிராக போராடி என்று நின்னார். ஆனா இன்னைக்கு மொத்த இஸ்லாமியர்களும் பெரும்பான்மை இஸ்லாமியர்களும் கண்ணை மூடிக்கிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப பழனி பாபாவுடைய பேச்ச அவங்க கேட்கல. அவர் கேட்கலங்கிறது அவர் இருக்கும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. கோவிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம், ஜெயலலிதாவுடைய ஆட்சி. எதுக்கு புனித போராளி பழனி பாபா கொண்டாடுறோம்னா அதனாலதான் அவரை கொண்டாடுறோம். கோவிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம், ஜெயலலிதாவுடைய ஆட்சி. ஏற்கனவே 134 வழக்கு, 126 முறை சிறை. அப்போ இவன் செயல போட்டாலும் அடங்க மாட்டான், வழக்கு போட்டாலும் அடங்க மாட்டான். என்னதான் பண்றது? இவன் கூட்டத்துக்கு மக்கள் யாரும் போகக்கூடாதுன்னு அம்மையா ஜெயலலிதா தடைய போடுறாங்க. புது தடை இது. உடனே நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றம் போய் நம்ம எப்படி அண்ணன் சீமானவர்களுக்கு பழனி பாபா குறித்து கூட்டம் போட அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றம் போனோமோ அப்படி பழனி பாபாவும் நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்தில் போய் தடையை உடைச்சு கூட்டம் நடத்த அனுமதி வாங்கிறாரு. ஆனா மக்கள் கூட கூடாதுன்னு ஜெயலலிதா சொல்லுது. சரி வேண்டாம், மக்கள் கூட வேண்டாம். இந்தியால உலகத்திலே ஒருத்த மக்கள் கூட கூடாது தடைய போட்ட பிறகு 150 எரும மாடை கட்டி அவர் சொல்றாரு, ஒரு எரும மாடு என் கூட்டத்துக்கு எந்த எரும மாடு வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கு. அதனால எரும மாடு வாண்ட பேசுறேன், வாண்டையாவது பேசுறேன், மத்த எரும மாடுக்கு புரியாது. 1.5 மணி நேரம் எரும மாட்டுக்கிட்ட அரசியல் பேசிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் பழனி பாபா. அதனால பழனி பாபா கொண்டாடுறோம். சாதாரண ஆள் கிடையாதுங்க, சாதாரண ஆள் கிடையாது. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று 136 வழக்கு. இப்ப நம்ம வழக்கு போட்டா என்ன பண்ணுவோம்? செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டாங்க. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய 1 ஹவருக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய முகில் ரோஹித்தை வச்சு வழக்குல ஜாமீன்ல வந்தபடி வந்தாங்க. 136 வழக்கு, 126 சிறை, 126 முறை ஜெயிலுக்கு போயும் அவரே அவருடைய வழக்குல வாதாடி வெளிவந்த ஒரே தலைவன், எல்லா வழக்கிலையும் உடைத்த ஒரு தலைவன் அண்ணன் பழனி பாபா. வழக்கு போடுவாரு, நீதிமன்றத்தில் போனா குண்டக மண்டக பேசுவாரு. நீதிபதி அப்பா சாமி தயவு செய்து இந்த வழக்கை ரத்து பண்றேன், நீ போயிரு. அப்படித்தான் என்ன பண்ணாரு? ராஜீவ்காந்தி கொலையை பத்தி பேசுறாரு, அந்த சாவை பத்தி பேசுறாரு, ராஜீவ்காந்தி மரணத்தை பத்தி பேசுறாரு. சென்சிட்டிவான காலகட்டம். இன்னைக்கு ராஜீவ்காந்தியுடைய மரணம் குறித்து பேசுறதுக்கான ஒரு தளத்தை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்காங்க. ராஜீவ்காந்தி எங்க இனத்துக்கு என்ன செஞ்சாரு, நாங்க என்ன பண்ணோங்கிற ஒரு தளத்தை உருவாக்கிட்டோம். ஆனா அன்னைக்கு 91 காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி கொலை குறித்து பேச முடியாது. ஏன்னா 24 பேருக்கு தூக்கு தண்டனை, 126 அக்யூஸ்ட். தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசியம், ஈழ விடுதலை அப்படின்னு பேசினாலே வழக்கு செயலு தடா போட்டா. அந்த காலகட்டத்தில் சொல்றாரு, இந்த ராஜீவ்காந்தி ஒருத்தர் இறந்திருக்காரு, தானுன்னு ஒரு அம்மா குண்டை கட்டி பாஞ்சா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், எப்படி தானு உடம்புல குண்டு வந்திருக்கும்? ஏங்க இந்த பாட்டுல நான் குண்டு வைக்கிறேங்க, இந்த பாட்டுல குண்டு வச்சா இந்த பாட்டில் வெடிக்குமா, பக்கத்துல இருக்க இந்த மைக் வெடிக்குமா? பாட்டு தானே வெடிக்கும். ராஜீவ்காந்தி உடம்பு பீஸ் பீஸா கிடக்கு, தானு உடம்பு அப்படி இருக்குன்னா குண்டு கட்டுறது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அன்னைக்கு கேட்டாரு. வழக்கு போது, அங்க வழக்கு போது. எப்படிங்க இதை சொன்னீங்க? ராஜீவ்காந்தி இவ்வளவு விட்னஸ் இருக்க, எங்க விட்னஸ்? விட்னஸ் கூப்பிடு.
யாரு விட்டது? அவன் வாழப்பாடி ராமமூர்த்தியை கேட்டா குண்டு வெடிச்சது, வானத்தை பார்த்தோம் புகையா போச்சுன்றான். அவன் மூப்பனார கூப்பிட்டா எங்க போயிட்டாங்க, தம் அடிக்க போயிட்டாங்கிறான். ஏன்னா தலையோட விட உனக்கு தம்மு பெருசாடா. அவனை கூப்பிட்டா என்னாச்சு, குண்டு வெடிச்சது மேல பார்த்தோம் புகையா போச்சுங்கிறான். ஜெயந்தி நடராஜனை கூப்பிட்டா குண்டு வெடிச்சது சத்தமா கடிச்சு மேல பார்த்தோம் புகையா போச்சுன்னாங்க. எல்லாமே ஸ்கை விட்னஸ் தான், ஒண்ணு ஐ விட்னஸ் இல்லைன்ட்டாரு. ஐயா சாமி தயவு செய்து இந்த வழக்கை ரத்து பண்ணி நீதிபதியை ரத்து பண்ணி அனுப்புறாரு. இப்படி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் போய் கூண்டுல ஏறி நின்று சண்டை செஞ்சவர் இப்பொழுது பழனி பாபாக்கு பிறகு அதிகமான வழக்கு போடப்பட்ட வழக்கு வாங்கிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். அதனால பழனி பாபாவை கொண்டாடுற தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அவருக்கு 136 வழக்கு, எங்க அண்ணனுக்கு ஒரே நாள்ல 200 புகார், 76 வழக்கு. நான் கோச்சுக்கிறேன், எதுக்கு நீங்க 100 வழக்கு கொடுக்கல, செண்டம் போட மாட்டாங்க ஒரே நாள்ல. சீமான் ஒருத்தர் தலைவர் பிரபாகரன் கூட புகைப்படம் எடுத்ததுனாலையும் ஈழத்துக்கு போனதுனாலையும் அவர் கூட நாங்க நிக்கிறோம்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கான். வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று சொல்லி எங்கள் தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்த தலைவன் எங்க அண்ணன் சீமான். அதனாலதான் அவர் கூட நிக்கிறோம். நான் நாம் தமிழ் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் நமக்கு தெரியாது. அதே போலதான் புனித போராளி பழனி பாபாவும் தெரியாது, சத்தியமா தெரியாது. ரெட்டமலை சீனிவாசன் தெரியாது, அயோத்தாச பண்டிதரை தெரியாது, மாப்போசிங்க தெரியாது. யாருக்கு தெரியும்? எத்தனை சத்தியம் சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த கூடுதல் இருக்கு? பழனி பாபா யாரும் தெரியும்? தெரியாது. பழனி பாபாவை ஒவ்வொரு தமிழ் தெருவிலும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் செந்தமன் சீமான் என்பதில் அண்ணன் தடாரவியும் கூட மறுக்க முடியாது. ஏன்னா குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்க பார்த்தாங்க. அவரை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எப்படி தலைவர் பிரபாகரனை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாற்றினார்களோ அப்படி அண்ணன் பழனி பாபாவையும் தீவிரவாதியா பயங்கரவாதியா மாத்தினா. இந்த நாட்டில் யார நம்ம பெரியாரா கொண்டாடிக்கணும் தெரியுமா? யார கொண்டாடிக்கணும்? 72 வயசுல 28 வயசு பெண்ண வளர்த்த பெண்ண கல்யாணம் பண்ணவன் பெரியாரா? எனக்கு வாரிசு வேணும், ஆனா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று ஈழத்து பெண் புனிதாவை தன் வளர்ப்பு மகளாக வளர்த்த எங்க பழனி பாபா பெரியாரடா. வாரிசுதான் உருவாக்குறார், வளர்த்தார் ஈழத்து பெண் புனிதாவை. இன்னைக்கு புனிதா வளர்ந்து பெரிய மனுஷி ஆகி இன்னைக்கு 45 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு 3 கல்யாணம் பண்ணவன், 3 கொண்டாட்டி கட்டவன், வப்பாட்டி வச்சவன் எல்லாம் இந்த நாட்டுல தலைவனா கொண்டாடுறான். நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன், என்னைக்கு வேணாலும் எனக்கு சாவு வரலாம், வழக்கு வாங்கிட்டேன், அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் தா, அத்தா வேணாம் தா அப்படின்னு கடைசி வரைக்கும் கொண்ட கொள்கையில உறுதியா நின்றார். சாதாரணமா சண்டை செய்யல அவரு. அவருடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது, நான் புழல் ஜெயில இருக்கும் போது பழனி பாபாவோட வரலாறு படிச்சேன். தொடர்ச்சியான சிறை, 330 நாட்கள் சிறை. திருச்சியில ஒரு 58 நாள், அப்புறம் பாளையங்கோட்டையில ஒரு 54 நாள். வெளியே வந்த உடனே திருப்பி குண்டாஸ் போட்டு திருப்பி 213 நாள் புழல் சிறை. அது லாக்டவுன் காலகட்டம். அண்ணன் சீமான் நினைச்சா கூட என்னை பார்க்க முடியாது. வழக்கறிஞர் மனு கிடையாது, மனு பொருட்கள் கிடையாது. ஒரு கொடும் காலகட்டம் 2021 காலகட்டத்தில். அப்பொழுது பழனி பாபா புத்தகத்தை படிச்சேன். அப்பதான் தெரிஞ்சுட்டேன். 126 வழக்கு போட்டு 3 தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாங்கி ஒருத்த வெளியே வந்திருக்கானா, நம்மாலும் இந்த வழக்கை உடைக்க முடியும், நாம் தமிழ் வழக்கறிஞர் உடைப்பார் என்ற நம்பிக்கை வந்து ஒரு புத்தகத்தை படித்த போது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தமிழ் இளைஞர்களுக்கு. அதனால தான் என்ன பண்றான், அவரும் டேஞ்சரஸ், அவரை பத்தி பேசுறதுக்கு ஆளும் டேஞ்சரஸ். அதனாலதான் பழனியில கூட்டம் போட்டா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், பள்ளியில கூட்டம் போட்டா சிலைக்கு பிரச்சனை வந்துடும். அண்ணன் சைமன் சொன்னாங்க, நாங்கள் சிலை உடைக்க வந்தவர் அல்ல, நாங்க வந்தா தன்னால அது இல்லாம போகும், நாங்க செய்ய மாட்டோங்க. மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க, ஏன் சிலைகளை பொது வழியில் வைக்கிறீங்க, அவங்கவுங்க கட்சி அலுவலகத்தில் வச்சுக்க வேண்டியதாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க வரும்போது அது நடக்கும், சிலைகள் நிறுவப்படும், எங்கள் தமிழ் முன்னோர்களின் சிலை நிறுவப்படும், தமிழர் அடையாளங்கள் நிறுவப்படும், தமிழ் இன விரோதிகளுடைய சிலைகள் அவர்கள் அலுவலகத்தில் கொண்டு பத்திரமாக வைக்கப்படும், அந்த காலமும் உருவாகும். அதனால பள்ளியில கூட்டம் போட்டா சென்சிட்டிவா மாறிடும்னா, நெய்க்காரப்பட்டியில வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தேவர்கள், நாடார்கள், கோடார்கள், செட்டியார்கள், பிள்ளைமார்கள், ஆசாரிகள் எல்லோரும் நான் கேட்கிறேன், நெய்க்காரப்பட்டியில ₹1 காசு கொடுக்காம, ஒரு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாராவது ஒருத்தரை தட்ட சொல்லுங்க. இவன் சொல்றான், நாம் மகிழ்ச்சி கூண்டோடு காலி, திண்டுக்கல் விலகிருச்சு, பழனி போயிருச்சு, நாம் மகிழ்ச்சி விழுப்புரம் விலகிருச்சு, சேலம் விலகிருச்சு, மதுரை விலகிருச்சு, மயிரில் விலகிருச்சு. பாடுறா தமிழர் படைய, பாடுறா. சன் டிவியில் இருந்து எவனாவது ஒருத்தன் வந்திருந்தா எடுத்து ஜூம் பண்ணி போடுறா. நீ நல்ல டாஸ்க்கு வந்திருந்தா எடுத்து போடுறா.
நல்ல டாக்டருக்கும் நல்ல நர்ஸ் உன்னை பிரசவம் பார்த்துருந்தா போடுங்க. பழனி பாபா கூடத்துல பேசுறோம், பட் நம்ம ரொம்ப கான்சியஸா பேசுவோம், கான்ஸ்டியூஷன் படி பேசுவோம். காட்டு அவர் போயிருவாரு, இவர் போயிருவாரு. கூலிக்கு மாரடிக்க வருகிறவன், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வருகிறவன், தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வருகிறவன் நாம் மகிழ்ச்சியை பயிற்சிகரமா பயன்படுத்தி போவான். ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள், சீமானுடைய வளர்ப்புகள், நாங்கள் வெற்றியோ தோல்வியோ, வாழ்வோ சாவோ, சாதனையோ சோதனையோ, வேதனையோ இன்பமோ துன்பமோ, செத்தாலும் வாழ்ந்தாலும் எங்க அண்ணன் சீமானுக்கு தாண்டா, சீமானுக்கு தான். நான் சீமானுக்கு துரோகம் என் வீட்டிலே விஷம் வச்சு கொண்டு விடுவாங்கடா சொல்றாங்க. சாட்டி துறைமுருகன் பேச்சு தான் சீமான் கேட்கிறாரு. தினமும் யூடியூப் சேனல் அவர் பேச்சு, என் பேச்ச கேட்பாரு அண்ணன். இந்த உலகத்துல நான் 15 வருஷமா சீமானோட பயணப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல யாராலையும் அவரை இயக்க முடியாது. அவர் சினிமா இயக்க வந்தவர் அல்ல, தமிழ் தேசிய இனத்தை இயக்க வந்த ஆகச்சிறந்த தலைவர். அவர் இயக்கவே முடியாது. காருக்குள்ள போங்க, சொல்ல முடியாது. சில வார்த்தைகள் தான் வெஜிடேரியன், சில விஷயங்கள் நான் வெஜிடேரியன், அதெல்லாம் பேச முடியாது. அது வழி, வேற டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் பேச முடியாது. நீங்க காருக்குள்ள பயணப்படி பாருங்க. அவர் தேவா இயக்குவாரு, ஹிமாயின் இயக்குவாரு, பாக்கியராசன் இயக்குவாரு, சாரதி இயக்குவாரு, செந்தில் இயக்குவாரு. வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. இவர் இந்த இனத்தை இயக்க வந்தவர், எங்களை உருவாக்கினா. இன்னைக்கு சாட்டை துறை ஒரு சின்ன பையன், ஒரு மெடிக்கல் ரப்ப, ஒரு பையன் வச்சுக்கிட்டு மருந்து வித்துக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு 6 மணி ஆன படம் பார்த்து தெரிஞ்ச என்னை தமிழ் தேசியத்தினுடைய ஒட்டுமொத்த உலக தமிழருக்கும் என் தம்பி என்று அறிமுகம் செய்து வைத்தவன் எங்க அண்ணன் சீமான்டா. ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த நாங்க என் தம்பி இடுமான கார்த்தி. கூகுள் மேப்ல இடுமான ஊர் கிடையாது, லொகேஷன் போட்ட கூட வராது, திருவாரூர் வரைக்கும் தான் காட்டும். கூகுள் மேப்ல இல்லாத ஊர்களை சார்ந்து பிறந்து வந்த அரசியல்னா என்னன்னு தெரியாத, மேடை, மைக்கு, ஸ்பீக்கர், தமிழ் தேசியம், தேசிய பாதுகாப்பு சட்டம், இறையாண்மை என்றால் இந்த வார்த்தைகளே தெரியாது வளர்ந்த எங்களை அரசியல் படுத்தி, அறிவுப்படுத்தி, கண்ணியப்படுத்தி, கட்டுப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, நெறிப்படுத்தி வளர்த்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய சீமான். அவரு 10 பேர் முதல் கட்ட போர்ல 50 பேர் பலியானான், 500 புலியானான் வரலாறு. இங்கே 5 பேர் விலகினால் 5000 பேர் சேருவான். இந்த கூட்டம் முடிந்துவிட்டு நாங்கள் குறிப்பினை சேர்க்கை முகாம் நடத்தினால் 1000 பேர் நெய்க்காரப்பட்டியில இணைகிறார் என்று செய்தி வரும். அதான் நாம் தமிழக கட்சியினுடைய வளர்ச்சி. அப்போ ஒரு கால் புணர்ச்சியில, வன்மத்துல, பொறாமையில நாம் தமிழக கட்சியை வீழ்த்த நிற்கிறான். அப்படித்தான் பழனி பாபா அவருடைய கூட்டத்தை போட்டால் சீமான் பேசுகிற பேச்சில் இஸ்லாமியர்கள் எழுச்சி பெறுவார்கள். உண்மையான இஸ்லாமியர்களுக்கு அவன் போதிப்பான். மதிவானன் கூட சொன்னாங்க, எங்களுடைய எல்லோரும் சொன்னாங்க, ஏன் பழனி பாபா நாங்க கொண்டாடுறோம்? எல்லோரும் கூட்டம் முடிந்து போகும்போது இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாப்பாக போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை கூட அவர் நடத்திய 13,000 கூட்டங்கள்ல இஸ்லாமிய சொந்தங்களே என்று சொன்னது கிடையாது. என்னுயிர் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசியிருக்கிறார். நீங்கள் இஸ்லாமியரா இருந்தா உன்னை மதமா அடிப்பா, ஆனால் நீ தமிழரா நின்னா உன்னை ஒருபோதும் எவனாலும் வீழ்த்த முடியாது என்கிற நாங்கள் பேசுகிற அரசியலை 20 ஆண்டுக்கு முன்பே பேசியவர் அண்ணன் பழனி பாபா. அதனால் அவரை கொண்டாடுகிறோம். அல் ஜிகாத் என்றும், புனித போராளி என்றும், முக்குல முரசு என்றும் தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த நினைத்தார். வன்னியர் பறையர் ஒற்றுமையை ஏற்படுத்தி, வன்னியர் பறையர் இஸ்லாமியர் ஒற்றுமையை ஏற்படுத்தினாரு. தேவரையும் தேவேந்திரையும் இணைக்கிறதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. அவர் விட்ட பணியை தொடர்வதற்கு வன்னியரையும் தேவரையும் இஸ்லாமியரையும் பறையரையும் தாழ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஆசாரியும் பிள்ளைமாரையும் மறவரையும் கல்லறையும் எல்லோரையும் இணைத்து தமிழ் சாதியாக இணைக்கிற அவர் தம்பி சீமான் வந்திருக்கிறார். அவர் கரத்தை பிடித்து பழனி பாபா வழியில் நடப்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள்.